ஹாய் யூவர்ஸ். ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா டவ்தே புயல். ஸோ 5 மாநிலங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கிற இந்த புயலை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசு கொண்டு வந்திருக்கிற புதிய கட்டுப்பாடுகள் என்னன்றதை பற்றியும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம சைக்ளோனா என்ன அப்படின்றத பார்த்துடலாம். சைக்ளோன், ஸோ அந்த பேர் எப்படி வந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கிரீக்க மொழியில சுருள் வடிவத்தில் இருக்கிற ஒரு பாம்பை வந்து சைக்ளோஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அதை தழுவி தான் வந்து சைக்ளோன் சொல்லி ஒரு பேரை வச்சிருக்காங்க. சரி, ஓகே, ஏன் நம்ம சைக்ளோன் சொல்றோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு உருவாகி ஸோ அந்த இடத்துல வந்து சுழற்சி முறையில் வந்து நமக்கு வந்து காற்று வீசக்கூடியதுனால அதை வந்து சைக்ளோன் சொல்லி சொல்றோம். சரி, ஓகே, உலகம் ஃபுல்லா அதை சைக்ளோன் தான் சொல்லுவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கா எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அது வந்து ஹரிகேன் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஜப்பான் சைடு கொரியா சைடு எல்லாம் பார்க்கும்போது அது வந்து டைஃபூன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ வந்து புயலுக்கு ஏன் பேர் வைக்கிறாங்க அப்படின்றத பத்தி நான் சொல்லிடுறேன். ஸோ புயல் வந்து உருவாகும் போது நம்ம அதுக்கு வந்து ஒரு நியூமரிக்கல் டேர்ம்ஸ்ல வந்து அது நேம் வச்சோம் அப்படின்னா ஸோ அதை வந்து மீடியாவாலையும் ஒரு கவர்மெண்டாலையும் ஸ்ப்ரெட் பண்றது கஷ்டமா இருக்கும் அப்படின்றதுனால அதுக்கு வந்து ஒரு பேர் வைக்கணும் அப்படின்றத ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ அதுக்கு வந்து எந்த மாதிரியான பேர் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அல்பபெட்டிக் ஆர்டர்ல வந்து பேர் வைக்கிறாங்க. அதுவும் ஒரு ஜெண்டர், மேல் இல்லைன்னா ஃபீமேல் மாத்தி மாத்தி அந்த ஆர்டர்ல பேர் வைக்கிறாங்க. அதுவுமே வந்து சென்சேஷன் ஆகாத அளவுக்கு ஒரு பேரை சூஸ் பண்ணி தான் வைப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த 3 புயலோட நேம் பத்தி நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து காத்தி அப்படின்னு ஒரு புயல் இருந்தது. அதுக்கு நேம் வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ். அதுக்கப்புறமா நிவர்னு ஒரு புயல் வந்தது, அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு வந்து இந்தியா தான் பேர் வச்சு. அதே மாதிரி நிவருக்கு அடுத்ததா ஒரு புயல் வந்தது, அது வந்து புரவின்னு சொல்லி மால்தீவ்ஸ் வந்து நேம் வச்சாங்க. இப்போ வந்து இருக்கிற புயலோட பேர் வந்து டவ்தே. டவ்தேன்றது வந்து மியான்மர் கண்ட்ரில பர்மீஸ் லாங்குவேஜ்ல வச்சிருக்காங்க டவ்தே. ஸோ அதை எதை மீன் பண்ணுது அப்படின்னா வோக்கல் லிசார்ட், அதாவது குரல் பள்ளின்னு சொல்றாங்க. சரிங்களா? ஸோ அதை மீன் பண்ணி தான் இதுக்கு வந்து அந்த பேர் வச்சிருக்காங்க. ஏன்னா அது கடந்து செல்ற பாதை வந்து ஒரு பள்ளி வடிவத்தில் இருக்கிறனால அதுக்கு அந்த பேர் இட்டுருக்காங்க. இந்த புயல் எப்போ ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மே 14ஆம் தேதி அரபியன் சீல வந்து தான் இந்த புயல் வந்து காற்றழுத்த தாழ்வு உண்டாகி ஸோ அது மூலயமா உருவான இந்த புயல் தான் வந்து டவ்தே புயல். இந்தியாவில் எந்தெந்த மாநிலத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்துது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கேரளா, கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, அப்புறமா குஜராத். ஸோ இந்த புயல் வந்து குஜராத்துக்கு போய் தான் கரையை கிடக்குது. ஸோ இந்த புயலானது மணிக்கு 9 கிலோமீட்டர் வேகத்துல கடந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த புயலோட வேகம் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இப்போதைக்கு இது கோவாவை கடந்த நிலையில இருக்கிற இந்த நிலைமையில 130 கிலோமீட்டர் வேகத்துல காத்து வீசக்கூடியது. ஓகேங்களா? ஸோ இது வந்து குஜராத் கிட்ட போகும்போது அதிதீவிர புயலா உருமாறி குஜராத்ல பந்தாரா டிஸ்ட்ரிக்ட்ல போயிட்டு 175 கிலோமீட்டர் வேகத்துல கரையை கடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால இப்பவே வந்து மகாராஷ்டிரா, குஜராத், ஸோ இது 2 மாநிலத்துல உள்ள மக்களை வந்து ரெட் அலர்ட் சிம்பிள் கொடுத்து எச்சரிக்கையா இருக்கும்படி அந்த அரசாங்கம் வந்து அறிவிச்சிருக்காங்க. அதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளும் அந்த அரசாங்கம் செஞ்சிருக்காங்க. ஸோ இப்பவே பாத்தீங்கன்னா அது கேரளாவில் கனமழையின் காரணமா வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கோழிக்கோடு, செல்லானுன்ற இடத்துலலாம் பாத்தீங்கன்னா கடலோர வீடுகள்லாம் பாத்தீங்கன்னா இடிஞ்சு விழுந்துகிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அந்த ஊரை தாண்டி எவ்வளவு தூரம் வந்தாலுமே கூட இன்னமும் அந்த இடத்துலலாம் கனமழை பெஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த கனமழையானது தமிழ்நாட்டில் வந்து எந்தெந்த பகுதியில் பாதிப்பு ஏற்படுத்துச்சு அப்படின்னா, தென்காசி, கன்னியாகுமரி, கோயம்புத்தூர், பொள்ளாச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி மாவட்டங்கள்லாம் வந்து இந்த கனமழையால பாதிப்பு ஏற்பட்டுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து கன்னியாகுமரியில வந்து திக்குறிச்சின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து வெள்ளம் ஏற்பட்டிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாமிரபரணியான இந்த கனமழையால ரொம்பி திறந்து விட்டுருக்காங்க. ஸோ அந்த திறந்து விட்ட தண்ணி வந்து திக்குறிச்சியில வந்து வெள்ளமா மாறி வீடுகள்ல ரொம்பிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி கேரளாவிலையும் கோழிக்கோடு, இந்த செல்லான்ற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வெள்ளம் ஏற்பட்டு மக்கள் வந்து ரோட்ல வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு அவநிலை வந்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த புயல் வந்து கர்நாடகாவை தாண்டி வரும்போது போட்ல பயணம் செஞ்ச 4 பேர் வந்து மாயமாயிட்டாங்கன்றது வந்து கர்நாடக அரசாங்கம் வந்து தெரிவிச்சிருக்கு.
இது வரைக்கும் இந்த புயலால 73 கிராமங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் கேரளா தமிழ்நாடு எல்லைகளா இருந்தாலும் சரி, கேரளாவிலும் சரி, கர்நாடகாவிலும் சரி, இந்த மழை பாதிப்புன்றது இன்னமும் தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு. இந்த மழைன்றது இன்னும் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்க போகுது. ஆனா அதிதீவிர புயலா மாறும்போது இந்த காற்றுன்றது ரொம்ப பலத்த காற்றா வீசக்கூடிய நிலைமைக்கு வந்து போகும். அது வந்து குஜராத்துக்கு பேராபத்து ஏற்படுத்தும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த புயலை பத்தி யாரும் அந்த அளவுக்கு பெருசா பேசலனாலும் இதனால ஏற்பட்ட சேதம்ன்றது ரொம்ப அதிகமாவே ஏற்பட்டிருக்கு. நிறைய வீடுகளை இழந்து மக்கள் தவிச்சிட்டு வராங்க. சரி, ஓகே, இது ஒரு பக்கம் இருக்க. இன்னொன்னு புதிய கட்டுப்பாடுகள் வந்து நம்ம தமிழ்நாடு அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, அதாவது நாளைக்கு மே 17ஆம் தேதியிலேருந்து தளர்வுகளை வந்து ரொம்ப குறைச்சிருக்காங்க, ரொம்ப கட்டுப்பாடோட ஆக்கியிருக்காங்க. நம்ம வந்து பதிவு, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லாம நம்மளால எங்கேயுமே வெளியில போக முடியாது அப்படின்ற ஒரு கட்டுப்பாடை கொண்டு வந்திருக்காங்க. அவசிய தேவைக்காக மட்டும் நம்ம வெளியில போகணும், அதுவும் பதிவு மூலியமா தான் நம்மளால வெளியில போக முடியும்ன்ற நிலைமைக்கு கொண்டு வந்திருக்காங்க. மாவட்டம் டு மாவட்டம் போறதா இருக்கட்டும், மாவட்டத்துக்குள்ளே போறதா இருக்கட்டும், முக்கிய தேவைகளுக்கு மட்டும் பதிவு செஞ்சுட்டு வெளியில போகணுன்ற மாதிரியான ஒரு நிர்பந்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி நேரத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அரசாங்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 6லேருந்து 10 மணி வரைக்கும் முக்கியமான கடைகள், அத்தியாவசிய தேவைக்குரிய கடைகள் வந்து இயங்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனாவசியமா வெளியில போகக்கூடாது. 24ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் நம்ம கட்டுப்பாட்டுல இருந்து வீட்டில இருக்கிறது தான் நம்மளுக்கு நல்லதுன்னு நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நமக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயமா நான் உங்களுக்கு ஒன்று சொல்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த கொரோனாவுக்கு வந்து மருந்தா ஒரு குளுக்கோஸ் மாதிரியான ஒரு முறையில ஒரு மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. யாருன்னு பாத்தீங்கன்னா DRDO அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச் சென்டர் வந்து 2DG, அதாவது 2-டிஆர்சி டி குளுக்கோஸ் அப்படின்ற ஒரு மருந்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து பவுடர் மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து தண்ணியில கலக்கி குடிக்கலாம். ஸோ இது மூலியமா வந்து நம்ம கொரோனா தொற்றுன்றது குறையும் அப்படின்றது வந்து இதுல வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்ததா வந்து எதை சொல்றாங்க, எந்த மருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிளவிரான்ற ஒரு மருந்தை வந்து அப்பட்ஸ்ன்ற ஒரு நிறுவனம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இயற்கை பொருளை பயன்படுத்தி இந்த மெடிசனை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மெடிசனோட விலை வந்து என்ன அப்படின்னா வெறும் 11 ரூபாய். இது வந்து எல்லாருக்குமே கேட்காது. கொரோனா ரொம்ப முத்துனவங்களுக்கு எல்லாம் இந்த மெடிசன் வந்து யூஸ் ஆகாது. ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்கு இந்த மெடிசன் வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இதை வந்து ஒரு 14 நாள் வந்து கொரோனா நோயால பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுத்து அது நெகட்டிவ்னு மாறி இருக்குன்னு ஒரு ரிசல்ட்டோட நமக்கு வந்து இதை வெளியில விடுறதுக்கு தயாரா இருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு நமக்கு ஓரளவுக்கு திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா கொரோனா, ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா புயல்னு சொல்லிட்டு நம்ம இந்தியாவை மாறி மாறி தாக்குதல் ஏற்படுத்தினாலும், ஸோ இந்த மாதிரி நிலைமையில நம்ம வீட்டை விட்டு வெளியில போகாம இருக்கிறது ரொம்பவும் நல்லது. விட்டு வெளியில போறோம், ஸோ அப்போ வந்து நமக்கு கொரோனா அஃபெக்ட் இருக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ அதுக்கு தான் வந்து நமக்கு வந்து ஒரு 3 டிப்ஸ் சொல்றாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ வாயில வந்து நம்ம கிராம்பு போட்டுட்டு போறோம் அப்படின்னா வந்து அந்த காரத்தன்மையால நமக்கு வந்து வைரஸ் வந்து மூக்கு மூலியமாவோ வாய் மூலியமாவோ வந்து நம்ம அஃபெக்ட் பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு டிப்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நமக்கு வந்து ஆக்சிஜன் லெவல் கம்மியாகுது, அதனாலதான் நமக்கு வந்து சிலிண்டர் தேவைப்படுதுன்றதுனால, ஸோ அதுக்கு வந்து பாலில் வந்து இந்த கிராம்பை வந்து பவுடர் பண்ணி டெய்லியும் குடிச்சிட்டு வரோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஆக்சிஜன் லெவல் வந்து 95% கீழே போகாது அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 60 டிகிரி செல்சியஸ்ல வந்து வைரஸ் உயிர் வாழாதுன்றதுனாலதான் நம்ம வந்து ஆவி பிடிக்கணும் அப்படின்றத முன்வைக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க.